என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மோமெண்ட் வேர் ஐ தாட் ஓகே வி ஆர் இன் ரியல் ட்ரபிள் அப்படின்னா அந்த எவர்டன் கேம் அவங்க கிராவன் பர்ச்சை வந்து மேன் மார்க் பண்ணாங்க பாருங்க. அந்த கேம் தான் தட் வாஸ் ஐ தாட் நியூ காஸ்ட்ல அதை பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் எவர்டன் வாஸ் த ஃபர்ஸ்ட் டீம் எனக்கு தெரிஞ்சு ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப ஆப்வியஸாக தெரிஞ்சது த எபிலிட்டி டு பிரேக் அவுட் ஆஃப் தட் பிரஸ் வித் ஒன் பாஸ். நீங்க யோசிச்சு பாருங்க, இப்படி பிரஸ் பண்றாங்க, இப்ப நீ வந்து இப்ப வேர்ட்ஸுக்கு ஒரு த்ரூ பால் போட்டா யூ டேக்கன் அவுட் எவ்வளோ ஒரு 6-7 பேர் அட் ஒன் கோல். நம்மளோட ஸ்ட்ராங் கோர் ஆஃப் அந்த 4 பிளேயர் பாக்ஸ் மிட்ஃபீல்ட், அந்த பாக்ஸ் மிட்ஃபீல்ட் யாரெல்லாம்னா சோபஸ்லை, நுனியஸ் ஆர் டியாஸ், கிராவன்பர்ச் அண்ட் மெக்காலிஸ்டர். இவங்க 4 பேருமே they were not willing any balls. அந்த எந்த பாலும் உள்ள வரதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் அவங்க விடல. மேனேஜரா உள்ள வந்து பிளேயர்ஸ் இருக்கானுங்க, ஆனா ஒரு மேனேஜரா உள்ள வந்து எவ்வளவு அடாப்ட் பண்ணிடுவார் லீக்ல. அதனால தான் எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்ல. பட் தி டீம் வாஸ் தேர். டீம்ல எந்த குறையுமே சொல்ல நம்ம என்ன சொல்லிருந்தோம், திஸ் இஸ் நாட் ஹவ் அலெக்ஸ் விட்டுட்டு போன டீமோ இல்ல வெங்கர் விட்டுட்டு போன டீமோ கிடையாது. இட்ஸ் a proper team that Klopp left behind and went. ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? இன்டர்நேஷனல் பிரேக்ல எவ்வளவு பலமா ஃபாலோ பண்றீங்களா? லிவர்பூல்ல தான் விட்டாச்சு இப்போ, அதனால தான் ஃபுட்பால் விட்டாச்சு. இன்டர்நேஷனல் பிரேக்னு வந்துட்டாலே வீடியோ வரும்போது மக்கள் யோசிச்சிருப்பாங்க 4 நாள் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சோம். இவங்க வேற வீடியோவை போட்டு விட்டு மறுபடி இருக்கிற கஷ்டத்துல திருப்பி உள்ள இறக்குறாங்க. எதுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க சேஷாத்ரி, சில குற்றச்சாட்டு வந்திருக்கு. ஏதாவது நீங்க வந்து பாயிண்ட் சொல்ல வரதாகவும் நான் வந்து தடுக்கிறதாகவும் குற்றச்சாட்டு வந்திருக்கு. யாரு சொல்ற எனக்கு புரியல. நான் சொல்ல இது, ஆனா அது வந்து என்ன தெரியும், எதுக்கு தெரியுமா? அது அறிகுறியே நம்ம ஃபேமஸ் ஆயிட்டோங்கிறதுக்கு. நம்ம என்ன யோசிக்கிறோம் நம்ம கிட்டே சொல்றாங்க பாத்தீங்களா? அதான், அதனால நீங்க வந்து பாயிண்ட் சொல்ல வரதாகவும் நான் வந்து உங்களை ஸ்டாப் பண்றதாகவும் வந்து குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதனால நீங்க வந்து கிளியர் பண்ணிருங்க. நான் வந்து வேர்ட்ஸுக்கு ஃபுல் ஆன் சப்போர்ட் பண்றேன்னா நீங்க அப்பப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா? அதனால அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு எனக்கு அட்வைஸ் வந்திருக்கு. யார்? நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேனா? நான் நீங்க வந்து எதிர்ப்புனா இல்ல அவன் நல்லா விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி. அது புரியுது. நான் எப்போ அதை சொன்னேன்? நான் வேர்ட்ஸுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டர் ஆச்சேனா. மனசாட்சியோட பேசணும். முடியாம ஒவ்வொரு எபிசோட்ல முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அவன் நான் குடுக்கற அளவுக்காச்சு பர்ஃபார்ம் பண்ணானா பரவாயில்ல. நானும் எவ்வளவுதான் கொடுக்கறது அவனுக்கு. அவன் பர்ஃபார்ம் பண்ணிருக்கான். இந்த எபிசோட்ல அவன் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கிறது இந்த எபிசோட நெக்ஸ்ட் எபிசோட்ல நல்லா தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன். எனக்கே தெரியாது. சொல்லுங்க, இந்த எபிசோட் என்ன? அதாவது நீங்க சொன்னீங்க எல்லாரும் வந்து லிவர்பூல மறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டர்நேஷனல் பிரேக் நல்லா நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்திருப்பாங்க. நம்ம விடுவோமா? நம்ம என்னைக்கு சும்மா இருந்திருக்கோம்? அப்படியே நோண்டி எடுக்கிறது தான் நம்ம வேலை. ஸோ அதனால இந்த எபிசோடு வந்து லிவர்பூல்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு, லாஸ்ட் சீசன் ஏன் இவ்வளோ நல்லா போச்சு, இந்த சீசன் ஏன் இவ்வளோ கேவலமா போகுதுங்கிறத நோண்டி நாங்கள் பார்க்க போறோம். என்ன ரீசன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இது வந்து கௌதம் தான் இதுக்கு மெயின் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. என்னோட வேலை தான் ரிசர்ச்சர்னு பேரு, பட் அதான் கௌதம் தான் இதுக்கு மெயின் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க அவர்கிட்ட கமெண்ட் சொல்லிக்கிட்டு அங்க அப்படியே பில்டப் ஏத்தவும் தெரியும் எங்க கவுக்க போறாரு அப்படின்னா என்ன பிரச்சனையா இருந்தாலும் தெரியும். அதுக்குத்தான் வந்து முடியும்னு தெரியும். இங்க வார மக்களே, எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு எடுத்து வச்சிருக்கேன். என்னவா இருந்தாலும் சேஷாதி சொன்ன மாதிரி ஃபீல் ஃப்ரீ டு டிஸ்பியூட். கீழே வந்து இல்ல கௌதம் நீங்க சொல்றது தப்பு, இந்த மாதிரி தான் நடக்குது அப்படிங்க எதுவா இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கரெக்டா சொல்லுங்க. நானும் சேஷோ வந்து அதுக்கு ரிப்ளை பண்றோம். இல்ல ஏன் அப்படி தோணுது, இல்ல உங்களை அக்ரி பண்றோம். அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல வைங்க. ஆமாம், பட் அந்த எபிசோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி அட்மின் டியூட்டிஸ் 3250 டார்கெட் சொன்னோம். 3210 தாண்டியாச்சு. நியூ இயருக்கு முன்னாடி 3250 வந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து லிவர்பூல் எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணுறாங்களோ இல்லையோ, நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணுங்கப்பா. அந்த லைக் பட்டன் அமுத்துங்க, ஷேர் பட்டன் அமுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் அமுத்துங்க. அப்போ தான் வீடியோ போடும்போது டக்குன்னு வரும். இன்டர்நேஷனல் பிரேக்கில் உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும். பட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் @காப்கருத்து அண்ட் ட்விட்டரில் வந்து @காப்கருத்து_LFC. அதோட இந்த எபிசோடுக்கு வருவோம். ஸோ இந்த எபிசோடு வந்து இப்போது லாஸ்ட் ஃபியூ ரிவ்யூஸாகவும் சரி, இந்த லூசிங் ஸ்ட்ரீக்கு எல்லாம் இருந்த போது எபிசோடில் அப்பப்போ சொல்லுவோம், இது வந்து ரெஸ்ட் டிஃபென்ஸ் சரியில்லை, அது சரியில்லை, இவன் ஃபினிஷ் பண்ணல, இந்த ப்ரெஸ்ஸிங் சரியில்லை. இந்த எபிசோடில் வந்து அது மாதிரி விட்டாக இருக்கிறத எல்லாத்தையும் சேர்த்து ஆக்சுவலாக என்ன நடக்குது, ஒரு ஃபுல் டாப் டு பாட்டம் ரிவ்யூ கௌதம் பண்ணலான்னு சொல்லி அவரோட ஐடியா, அவரோட ரிசர்ச் எல்லாமே இந்த வேலையில் இந்த எபிசோடில் உங்களுக்கு தெரியும்.
என்னவா இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணிங்க, அடிக்கிறதா இருந்தாலும் அவனை மட்டும் அடிங்க, என் பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு ஒரு டிஸ்க்ளைமரையும் போட்டாச்சு. என்னன்னா இது வந்து unless you see the full picture, நம்ம வந்து ஆப்வியஸ்லி நம்ம ஒரு கேம் பார்க்குறோம், அந்த ஒரு கேம் பேசுவோம், அப்புறம் மேபி ஒரு 2 கேம் பார்ப்போம், ஒரு 3 கேம் பார்ப்போம், 3 கேமை சேர்த்து வச்ச மாதிரி சொல்லுவோம். இப்போ சசாதிரி நிறைய எபிசோட் நீங்கள் சொல்லி கேட்டிருப்பீங்க, ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு நான் ஒரு மந்த் முன்னாடியே சொன்னேன் அப்படிம்பாரு. ஸோ நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் ஒரு 5 கேம்ஸ் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். பட் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இப்போ இந்த சீசனில் வந்து 15 கேம் ஆடிட்டோம், எல்லா காம்படிஷன் சேர்த்து 17 கேம் ஆடி இருக்கோம். ஆல்மோஸ்ட் 11 இந்த பிரீமியர் லீக், 4 சாம்பியன்ஸ் லீக் அண்ட் 2 கேரபாவ் கப் கேம்ஸ். அதில் ஒரு கேரபாவ் கப் கேம் ஆனால் விட்டுறலாம், அது என்னமோ ஒரு இது 16 ப்ராப்பர் கேம்ஸ் நம்ம ஆடி இருக்கோம். ஒரு ஓவராலாக ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்து பார்த்தோம்னா அப்போ நம்மளுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஏன்னா சசாதிரி வந்து ஒவ்வொரு எபிசோடுமே சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மார்ச்ல இருந்தே இப்படி தாங்க இருக்கு, மார்ச்ல இருந்தே இப்படி தாங்க இருக்கு, இப்போ நடந்த விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது வந்து தட்ஸ் ஆக்சுவல் வேலிட் பாயிண்ட். ஸோ நான் வந்து யோசிச்சேன், சரி என்னதான் மாறி இருக்கு. இப்போ போன சீசன் வந்து இருந்த பிளேயர்ஸ்னால ஒரு புது மேனேஜர் உள்ள கொண்டு வந்தும் டக்குன்னு எல்லாமே வேலை செய்யுது. ஆனா இப்போ வந்து அந்த மேனேஜர் இருக்காரு, ஆனா இப்ப எதுவும் வேலை செய்ய மாட்டேங்குது. அப்படின்னா வந்து என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சசாதிரி போன சீசன் ஏன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பட் ஃபஸ்ட்டு மேனேஜரோடய ஆரம்பிப்போம். நீங்கள் மேனேஜர்னு சொன்னதுனால புது மேனேஜர், அது வந்து எல்லாருமே வந்து நம்ம நியூ மேனேஜர் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அது என்னன்னா நமக்கு வந்து அது மிட் சீசனில் தான் ஏதாவது ஒரு கிளப் மேனேஜர் சேஞ்ச் பண்ணால் அந்த பவுன்ஸுங்கிறது நல்லா தெரியும். ஒரு ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் சம்மரில் சேஞ்ச் பண்ணும்போது அது இப்போ என்னென்னு அதை நியூ மேனேஜர் பவுன்ஸ்னு சொல்ல மாட்டாங்க அதை. பட் பேசிக்லி அதுதான், அதே ஃபினாமினன் தான் இங்கேயும் நடக்குது. என்னென்னா லிவர்பூல் வந்து அதாவது when we appointed ஸ்லாட், நம்ம வந்து கிளாப்போட ப்ரொஃபைல் அந்த ஸ்குவாடோட ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி தான் ஸ்லாட் அப்பாயிண்ட் பண்ணோம், சேயிங் ஓகே he will get the best out of this team அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அண்ட் லாஸ்ட் சீசன் ட்ரான்ஸ்ஃபர்ஸும் நம்ம பண்ணல கியேஸாவை தவிர. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்லாட் காட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் த சேம் டீம் பிகாஸ் ஆஃப் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். ஒன்று வந்து மேபி he wanted his own ஸ்டைல், பட் அதுக்கு தகுந்த மாதிரி பிளேயர்ஸ் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், திஸ் மே நாட் பி ட்ரூ, பட் ஒரு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. இன்னொன்று அண்ட் த பிகர் ஃபேக்டர் விச் ஐ திங்க் இஸ் ட்ரூ என்னன்னாக்க teams were not able to figure out slot first ஒரு few games, which is understandable. நியூ மேனேஜர் என்ன ஏதுன்னு டக்குன்னு ஒன்றும் புரியாது. ஸோ எப்படி எங்கே அட்டாக் பண்ணலாம், எங்கே அதுவும் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான டீம் இருக்கும்போது ஆப்வியஸான வீக்னஸஸும் இருக்காது டக்குன்னு தெரியறதுக்கு. டே இந்த சென்டர் பேக் சரியில்லை அவனை டார்கெட் பண்ணி, இந்த டிஃபென்சிவ் மிட் சரியில்லை அவனை லைக் அது மாதிரி ஆப்வியஸாக இருக்காது. அண்ட் கிராவன்பெர்ச்லேருந்து பர்ஃபார்மன்ஸ் யாரும் எதிர்பார்க்கல லாஸ்ட் சீசன், அந்த ஒரு ரிவைவல் யாரும் எதிர்பார்க்கல. ஸோ சடனாக வந்து when you combine a few new things together, அதே இருக்கிற ஸ்குவாடே இட் becomes a completely different animal. ஸோ அதனால ஐ திங்க் தட் இஸ் பார்ட் ஆஃப் அ பிக் ரீசன் ஏன் வந்து நம்ம என்ன சொல்கிறது we have won லாஸ்ட் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுதான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னதுதான், அந்த நியூ மேனேஜர் பவுன்ஸுங்கிறது நமக்கு ஃபெப்ரவரி வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இட் பிகேம் we got figured out அப்படிதான் நான் சொல்லுவேன். வெதர் இட் இஸ் அந்த நீங்கள் நியூ காசல் கேரபாவ் கப் ஃபைனலாக இருக்கட்டும், இல்லை பிஎஸ்ஜி செகண்ட் லெக்காக இருக்கட்டும், ஆர் ஈவன் ஃபர்ஸ்ட் லெக் பிஎஸ்ஜி கூட, ஆர் என்னை பொறுத்த வரைக்கும் த மோமெண்ட் வேர் ஐ தாட் ஓகே வி ஆர் இன் ரியல் ட்ரபிள் அப்படின்னா அந்த எவர்டன் கேம். அவங்க கிராவன்பெர்ச்சை வந்து மேன் மார்க் பண்ணாங்க பாருங்கள், அந்த கேம் தான் தட் வாஸ் ஐ தாட் நியூ காஸ்லே அதை பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் எவர்டன் வாஸ் த ஃபர்ஸ்ட் டீம் எனக்கு தெரிஞ்சு ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப ஆப்வியஸாக தெரிஞ்சது அது. அந்த கேம் ஏர்லி ஏப்ரல் நினைக்கிறேங்களா, ஏர்லி ஏப்ரலா இல்லை ஏர்லி மார்ச்சோ என்னவோ, அந்த இன்டர்நேஷனல் பிரேக் முடிஞ்ச உடனே ஆமாம். ஸோ இட் வுட் ஹவ் பின் அரௌண்ட் மிட் மார்ச் அப்படி வச்சுப்போமே. அந்த கேம் தான் வந்து இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ட்ரூ இண்டிகேட்டர் ஆஃப் ஓகே டீம்ஸ் ஹவ் ஸ்டார்டட் டு ஃபிகர் அஸ் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் வாஸ் மை திங். பட் என்னன்னாக்க we had already won the league by that point. ஸோ அதனால இட் didn't make a difference in the last few months. இதே வந்து லாஸ்ட் சீசன் ஆர்சனல் வந்து அந்த எவர்டன் கேம் வரும்போது இஃப் they were only 2 points behind எப்படி சீசன் போயிருக்குன்னு தெரியாது. ஸோ அதுதான், ஸோ தட் இஸ் மை வியூ ஆன் ஏன் வந்து இந்த சீசன் பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஐ மீன் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வாட் ஐ ஃபெல்ட் வாஸ் இன்னும் 2-3 ஃபேக்டர்ஸ். ஒன்று வந்து இப்போ இந்த பிளேயர்ஸ் வந்து அட்லீஸ்ட் இந்த ஸ்லாட்டே சொல்லியிருக்காரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில், இந்த பிளேயர்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு சீசன் ஆச்சு பிரீமியர் லீக்ல இருந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து பிரீமியர் லீக்னா என்ன, எத்தனை கேம் இருக்கும், ஒரு சீசனுக்கு வந்து எவ்வளோ இன்டென்சிட்டி இருக்கும், எந்த இன்டென்சிட்டியில் விளையாண்டா தான் லீகை ஜெயிக்க முடியும் எல்லாமே தெரியும் இவங்களுக்கு. இந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு வருஷம் இருந்திருக்கிறனால இவங்களுக்கு வந்து அந்த மென்டாலிட்டி இருக்கும். இப்போ லிவர்பூலுங்கிற ஒரு கிளப் வந்து ட்ரோஃபீஸுக்கு ஃபைட் பண்ணும், ட்ரோஃபீஸுக்கு ஃபைட் பண்ணணும்னா என்ன தேவை,
அண்ட் ஷெட்யூல் எப்படி இருக்கு, நம்ம எப்படி இருக்கணும், என்ன அடாப்ட் ஆகணும், இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸ்லாட்டே கூட சொல்லியிருப்பார், தட் வாஸ் ஒன் பிக் பிளஸ் பாயிண்ட் ஃபார் மீ, எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு என்னன்னா, நீ சொன்ன ஒரு பாயிண்ட், இப்ப யாரோ ஒருத்தவன் நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து கூட்டு வந்திருக்காங்கடா, என்னடா இவன் என்னடா பண்ணிட போறான், இப்பதான் வந்திருக்கிறான், கிளாப்பே போயிட்டாரு, இது இவனால என்ன பண்ண முடியும், கிளாப்னாலேயே அந்த ஸ்குவாடை வச்சுட்டு லீக் ஜெயிக்க முடியல, இவன் என்ன வந்து கிழிச்சிருவாரான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்துக்கும். என்ன பண்ணிட முடியும் இவனால, ஓகே ஒரு டாப் 4 கொண்டு வருவாரு, ஓகே முடிஞ்ச அளவுக்கு ஒரு டாப் 3 கொண்டு வருவாரு, இதுக்கு மேல இவனால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்து இவங்க மேல இருந்துச்சு. மோர் ஓவர் நம்ம மேல எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்ல, நமக்கே இல்ல. ஒரு டாப் 4 மெயின், டாப் 4 அப்சல்யூட் மஸ்ட், நெக்ஸ்ட் சீசன் நம்ம டைட்டில் சார்ஜுக்கு போகலாம் அப்படிங்கறதா ஒரு மேபி அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கான்ட்லெட் வாங்கல, மேபி அந்த மாதிரி வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஆனா சரி யாரோ ஒரு நான் பார்த்திருக்கோம், பட் எப்படி என்னென்ன பிரீமியர் லீக் வந்தா தான் நம்மளே ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. அண்ட் இது எல்லாத்த கூட பெரிய ஒரு நல்ல விஷயம் வந்து நம்ம மேனேஜர் வந்து எல்லாரையும் ஃபிட்டா வச்சிருந்தார். தட் இஸ் ஒன், என்ன சொல்றது, ஒரு பயங்கர அண்டர்ரேட்டட் குவாலிட்டி ஆஃப் எனி மேனேஜர். நீ எல்லாரையும் விளையாடவும் வைக்கணும், நீ எல்லாரையும் ஃபிட்டாவும் வச்சுக்கணும், ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள எந்த சண்டையும் வரக்கூடாது, எவனும் போய் தப்பா வெளியே பேசக்கூடாது. இது எவ்வளவு பெரிய விஷயம், நம்ம இதெல்லாம் பத்தி பேசுறதே கிடையாது. யோசிச்சு பாருங்க, இத்தனை வருஷமா யுனைடெட் எல்லாம் தப்பிக்கிறானுங்க, எவனோ ஒருத்தன் போய் லீக் பண்ணி விட்டுறது, ஏதோ ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சு விட்டுறது, இந்த மேனேஜர் சரியில்லை, ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அவன் எதிர்த்து நிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி. ஆமா, இல்ல அந்த இன்ஜரி பாயிண்ட் வந்து வெரி ட்ரூ. அண்ட் அந்த அதுக்கு முன்னாடி ஆக்சுவலா இன்ஜரிக்கு முன்னாடி வந்து நீங்க ஒன்னு சொன்னீங்க, இவங்க எல்லாருமே பிரீமியர் லீக்ல இருந்திருக்காங்க அப்படின்னு. கிளாப்போட லாஸ்ட் இயர்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அப்பவும் இந்த மார்ச் இன்டர்நேஷனல் பிரேக் வரைக்கும் தான் இவர் இந்த டைட்டில் சேலஞ்ச். அதுக்கப்புறம் வந்து உடனே கிறிஸ்டல் பேலஸ், யுனைடெட், எவர்டன், இந்த 3 ஃபிக்சரையும் நம்ம வந்து டிரா பண்ணோம், இல்ல தோத்தோம். அப்பதான் டைட்டில் சேலஞ்சும் போச்சு. ஸோ அப்பதான் வந்து தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம். அப்பவே நம்ம சொல்லியிருந்தோம் அந்த பாட்காஸ்ட்ல, இந்த சீசன் ரிவ்யூ அந்த சீசன் முடிஞ்ச அப்புறம் பண்ணும்போது, this was the first time for players like McAllister, Szoboszlai for them to be in a Premier League title challenge. Correct. Or any title challenge. McAllisterலாம் பிரைட்டன்ல எங்க டைட்டில் சேலஞ்ச்ல இருந்தா, Szoboszlaiயும் லைப்சிக்ல ஒன்னும் அப்படி ஒன்னும் இது இல்ல. They were looking for top 4 அங்க ஜெர்மனில. ஸோ அவங்களுக்கெல்லாம் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் அ ப்ராப்பர் டைட்டில் சேலஞ்சு. டைட்டில் சேலஞ்ச்லாம் என்னன்னு அப்பதான் அவங்களுக்கு தெரியும். விச் வாஸ் அ பிக் பார்ட் இன் அவர் லாஸ்ட் சீசன், நம்ம டைட்டில் ஜெயிச்ச சீசன். ஏன்னா லாஸ்ட் சீசன் தே நியூ, ஓகே எல்லா காம்படிஷன்லையும் கம்பீட் பண்ணணும்னா நம்ம இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வி ஹேட் வெரி லிட்டில் இன்ஜுரிஸ். நம்ம வந்து பிளே ஸ்டைலுக்கு வருவோம். ஐ தாட் தட் வாஸ் அ பிக் ரீசன். நம்ம வந்து தட் ஃபோக்கஸ் ஃப்ரம் வந்து என்ன கண்ணா பின்னான்னு ப்ரெஸ் பண்ணுவோங்கிற ஆஸ்பெக்ட் போய் நம்ம வந்து எப்போ வேணுமோ அப்போ ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்தது வந்து இட்ஸ் அ பிக் ஃபேக்டர் அதுவும். ஸோ நீங்கள் சொன்னது இந்த இன்ஜரி பாயிண்ட் இஸ் வெரி கரெக்ட். அண்ட் எல்லாருமே சொல்லுவாங்க இன்ஜரி வந்து அது லக்கு அப்படிம்பாங்க. பார்ட் ஆஃப் இட் இஸ் லக், ஆனால் பார்ட் ஆஃப் இட் இஸ் ஆல்சோ டவுன் டு த டீம். எல்லா டீமுக்கும் இப்போ நான் வந்து லிவர்பூலுக்குன்னு இல்லை, டைட்டில் சேலஞ்சிங் எந்த லீகாக இருக்கட்டும், எந்த டீமாக இருக்கட்டும், கொஞ்சம் அந்த இன்ஜரி லக்கு வேணும். எனி டீம் வந்து இப்போ ஆர்சனலுக்கே இவ்வளோ நல்லா போயிட்டு இருக்கு சீசன், 2 வாரத்தில் இஃப் சப்போஸ் சலீபா ஃபாலோட் பை சாக்கா கெட் இன்ஜர்ட்னாக்கா அவங்க டைட்டில் சேலஞ்ச் என்ன ஆகும் தெரியாது. சேம் திங் ஃபார் சிட்டி, ஹாலண்ட் இன்ஜர் ஆயிட்டானா என்ன ஆகும் தெரியாது. ஸோ இட்ஸ் அ திங் ஃபார் எவ்ரி டீம். அது அந்த லக்குங்கிறது வந்து கொஞ்சம் வேணும் எல்லா டீமுக்கும், விச் வி ஹேட் லாஸ்ட் சீசன், அது ஒத்துக்கணும். பட் அந்த பிளே ஸ்டைலுங்கிறதுக்கே வருவோம். ஸோ இப்போ லாஸ்ட் சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி பிளேயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் பிளே ஸ்டைலுங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மெயினாக ஒருத்தன் கிளம்பிட்டான் ட்ரெண்ட்டு, அவனுக்கு அப்புறம் வருவோம். பட் இன்னொரு பாயிண்ட் நான் படித்தேன், அண்ட் மேபி வி வில் கவர் இட் அட் சம் பாயிண்ட், ப்ரெஸ்ஸிங் பற்றி பேசும்போது வில் கவர் இட். பட் லூயிஸ் டியாஸோட டிபார்ச்சர் வந்து அஃபென்சிவ் அவுட்புட்டில் தெரியுதோ இல்லையோ, த வே வி ப்ரெஸ்ஸில் தெரியுது கொஞ்சம். அது நான் அப்புறம் வரேன், பட் ஒரு ப்ரீவியூ மாதிரி இது பேசிக்காக அந்த ஒரு லைனை மட்டும் ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ பில்டப்புக்கு வருவோம். லாஸ்ட் சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் நோட்டீஸ் பண்ணுறீங்க நீங்கள்? நீங்கள் அந்த போர் எடுங்க. அதுக்கு முன்னாடி வாட் ஐ பர்சனலி ஃபெல்ட் வாஸ், லாஸ்ட் சீசனுக்கும் இந்த சீசனுக்கு உண்டான பில்டப்பில் வந்து ஆப்போனன்ட்ஸ் நம்மளை எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்கிற விதத்தில் மாறுதுன்னு என்னோட ஒப்பீனியன். இது வந்து ஸ்லாட் சொல்றதே தான் நான் சொல்ற மாதிரி, என்னடா அவரு தான் அப்படி சொல்றாரு நீயுமாடா அப்படின்னு எல்லாரும் நினைக்கலாம். பட் ஐ ஃபீல் there is a very big difference in how the opponents have approached us இந்த சீசனுக்கும் போன சீசனுக்கும். அதில் போன சீசன் என்னன்னா, ஆப்போனன்ட்ஸ் வந்து நம்மளை நல்ல ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம பாலை கொடுத்துருவோம் அப்படின்னு நம்பினாங்க. ஐ தாட் தட்ஸ் வாட் தே ஃபெல்ட். ஓகே நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அவங்கள வந்து மேலேயே பிடிச்சிட்டோம்னா நம்ம பாலை எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து நம்ம ஆப்வியஸ்லி ஒரு நம்பர் 6 இல்ல, இது கிராவன்பர்ச் தான் அந்த இடத்துல இருக்கிறான், அவன் என்னடா பெரிய நம்பர் 6 அவனை பிரஸ் பண்ணோம்னா பால் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு
அவன் மேல நல்ல ஃபோக்கஸ் பண்ணாங்க, அவன் மேல பிரஸ் பண்றதுக்கு. இங்க ஒரு பெரிய விஷயமா என்ன இருந்துச்சுன்னா, ஷோபஸ்லாயோடைய பிரஸ் பீட் பண்ணி அவனால அதுல இருந்து வெளியே வர முடிஞ்ச ஒரு அண்டர் ரேட்டட் ஒரு குவாலிட்டி வந்துட்டு செம்மையா நம்மளுக்கு வந்து யூஸ் ஆச்சு. ஹவ் தே என்ன சொல்றது, ஹவ் ஆப்போனன்ட்ஸ் அப்ரோச் அஸ், நமக்கு வந்து அது பயங்கரமா யூஸ் ஆச்சு அந்த ஒரு இது. ஏன்னா அவனால அந்த நம்ம நிறையவே பேசியிருந்தாலும் அவன் பாடி யூஸ் பண்ணி அவனால வெளியே வர முடிஞ்சது. எனி சிச்சுவேஷன் தட் தே பிரஸ்ட் அஸ் வித். ஓகே, நம்ம எப்படி இருந்தாலும் இவனுடைய அந்த அந்த மேனிப்புலேஷன், அந்த பால் எங்க வருதுன்னு சொல்லிட்டு அந்த மேனிப்புலேட் பண்ணி அவனால எடுத்துட்டு போக முடிஞ்சது வந்து இவனால வெளியே வர முடிஞ்சது ஈஸியா. தட் வாஸ் ஒன் வெரி பிக் இது அந்த போன வருஷம் ஃபைல யூஸ் ஆனதுக்கு. ஏன்னா அவங்க பிரஸ் பண்ணும்போது இவன் பிரேக் பண்ணிட்டு வெளியே வரும்போது ஆப்போனன்ட் ஆர் அவுட் நம்பர்ட் ஆட்டோமேட்டிக்கலி. நம்மள எல்லாருமே மேல ஓடுறோம், அவனும் பாலை கேரி பண்ணிட்டு வரான், மற்றவங்க எல்லாருமே மேல ஓடுறோம், பின்னாடி ஏற்கனவே ஸ்பேஸும் இருக்கு. சாலா வென்ட் த்ரூ ஆன் கோல் சோ மெனி டைம்ஸ். லைக் ஃப்ரீ ஆன் கோல் பாப்போம் அவன் ஓடுறது அவ்வளோ ஈஸியா வந்து he went through on goal. So I thought that was one big change from this season. போன சீசன் என்ன பண்ணமோ இந்த சீசனுக்கு வந்துட்டு I think opponents have so much they've adapted to us. அதுதான் ஒண்ணு. பட் நீங்க சொல்லியிருந்தீங்க ட்ரெண்ட்டை பத்தி, what did you feel of ட்ரெண்ட் பில்டப்ல? ஐ திங்க் அதான் நான் வந்து அகெயின் ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் பேக்கே சொன்னேன். ஐ திங்க் அந்த ப்ரெஸ் நீங்கள் வந்து அவன் ஓடி வரதை பற்றி சொன்னீங்க. பட் நீங்கள் அந்த பாயிண்ட் வந்து வாஸ் அ பிக் பாயிண்ட். அந்த லாங் பால் பேசிக்காக அவனோட பாசிங் ரேஞ்ச் வந்து இப்போ இருக்கிற லைனப் பாருங்க, பிராட்லி அங்கே ரைட் பேக் ஆடுறான். நம்ம லைனப்பில் அந்த மாதிரி பாசிங் ரேஞ்சு மெக்காலிஸ்டர் தவிர வேற எவன்ட்டு இருக்கு? லைக் ரியலிஸ்டிக்காக சொல்லணும்னா மேபி வேர்ட்ஸ் இருக்கும், பட் அவன் கூட இஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் பிளேயர். அவன் அந்த அவன்கிட்ட இருக்கும், பட் அவன் இஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் பிளேயர் அந்த மாதிரி பாஸ் எல்லாம் ரெகுலராக போடுறதுக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யாராச்சும் ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்க யூ ஹாவ் தட் அவுட் பால். இப்போ பிராட்லிட்ட பால் இருக்குன்னா அவனால வந்து வேர்ட்ஸ்ட்டு ஒரு பாலை போட முடியுமான்னு எனக்கு தெரியல டைரக்டா இந்த பக்கம் ஓடுற வேர்ட்ஸ்ட்டு. வேற ஸ்ட்ரென்ட்னா ப்ரெஸ் பண்ணா எல்லா டீமும் என்ன பண்ணுவாங்க, ஜென்ரலாக அந்த ஆப்போசிட் ஃபிளாங்கை தான் விடுவாங்க ஃப்ரீயா. டேய் உன்னால முடிஞ்சா அந்த அளவுக்கு பாலை போடுறா அப்படின்னு. 9 out of 10 பிளேயர்ஸ், 9 out of 10 ரைட் பேக்ஸ் அவங்களால அந்த பாலை போட முடியாது. ஆனால் தட் ஒன் ரைட் பேக் தான் ட்ரெண்ட். அவன் வந்து இங்க பால் பிரஸ் பண்ண, இங்க பால் இருந்து நம்ம வந்து இஃப் வி ஆர் பீங் ப்ரெஸ்டுனாக்க ஃபார் எனி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா நான் வந்து இப்போ லெவர்கூசன் எடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து எல்லா பிளேயர்ஸும் வந்து இஃப் தே ஆர் பீங் மார்க்டு பை சம் ஒன், மிட்ஃபீல்டில் ஃப்ரீயா இல்லை இங்கே சென்டர் பேக் வரைக்கும் மார்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? அவன் தான் இஸ் தி ஒன்லி பிளேயர் ஹூ யூ கேன் ரிலை ஆன். கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தாலே அவன் இந்த ஸ்பேஸில் போடுவான் வேர்ட்ஸுக்கு பால். கரெக்ட். அந்த அவுட் பால் வந்து ரொம்ப குரூஷியல் நமக்கு அந்த ப்ரெஸ்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து எல்லா இதுக்கும் சொல்லியிருக்கோம், நம்ம வந்து வி ஸ்ட்ரகிள் அகேன்ஸ்ட் லாங் பால்ஸ். ப்ரெஸ்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஆடுற ஒரே இது வந்து லாங் பால். ஸோ ஒரே கவுண்டர், அதாவது கவுண்டர் மெஷர் வந்து லாங் பால். அந்த லாங் பால் வந்து இதர் அந்த ஆப்போசிட் ஃபிளாங்குக்கோ இல்லை அந்த த்ரூ பால், இப்போ எக்கிட்டிகே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எக்கிட்டிகே ஓடுறதுக்கு ஒரு த்ரூ பாலோ, அப்போ நுனியஸ் இருந்தா லாஸ்ட் இயர், அந்த மாதிரி இருக்கும்போது அந்த த்ரூ பால் போடுற அளவுக்கு வேற யாருக்குமே அந்த எபிலிட்டி இல்லை இந்த டீம்ல. ஐ திங்க் தட் வாஸ் a பிக் மிஸ்ஸுங்க, அந்த எபிலிட்டி டு பிரேக் அவுட் ஆஃப் தட் பிரஸ் வித் ஒன் பாஸ். நீங்க யோசிச்சு பாருங்க, இப்படி பிரஸ் பண்றாங்க, நீ வந்து இப்ப வேர்ட்ஸுக்கு ஒரு த்ரூ பால் போட்டான்னு யூ டேக்கன் அவுட் எவ்வளோ ஒரு 6-7 பேர் அட் ஒன் கோல். அண்ட் இம்மீடியட்லி அவங்க டீம் வந்து தேர் ரன்னிங் பேக். நம்ம வந்து எப்போதுமே ஆஸ் அ டிஃபெண்டரோ ஆஸ் அ டிஃபெண்டிங் டீமோ இட்ஸ் ஆல்வேஸ் ஹார்டர் when you're ரன்னிங் பேக். கரெக்ட். இஃப் எவ்ரிதிங் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ ஒன்றும் பிரச்சனையே இல்லை. If you are running back it's a big problem. So அதனால இப்போ வேர்ட்ஸ் ஒரு கவுண்டர் வருது, if லெவர்கூசன் is running backனா உங்களுக்கு பெரிய பிரச்சனை அது. ஏன்னா you can see everything. நம்ம இந்த ஃபார்வர்ட் ஓடும்போது எக்கிட்டிகே சாலா வேர்ட்ஸ் ஓடும்போது they can see everything in front of them. இவங்களுக்கு வந்து பின்னாடி பாலியும் பார்த்துக்கிட்டு பின்னாடி எவன் இருக்கான்னு பார்த்துட்டு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். So I think that is a big crucial part இதுல. எனக்கு இன்னொன்னு என்ன தோணுச்சுன்னா, அப்பார்ட் ஃப்ரம் ட்ரெண்ட்ஸ் பில்டப் ஆர் கிராவன்பர்ச் கம்மிங் அவுட் ஆஃப் இட், சில டீம்ஸ் வெரி வெரி லெஸ் டீம்ஸ் வந்து தே ஸ்டில் சாட் பேக். போன வருஷமே வந்து தே ஸ்டில் செட் ஓகே நீங்க பாலை வச்சுக்கோங்க, நாங்க ட்ரெண்ட்டை ப்ரெஸ் பண்ணோம்னா அவன் லாங் பால் போடுறான்னு தெரியுது, நாங்க பின்னாடி இருந்துடுறோம், எங்களுக்கு எந்த வித இதுவும் கிடையாது. ஏன்னா ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் வாஸ் பிரென்ட்ஃபோர்ட் அவே. ஞாபகம் இருக்கா? 89th மினிட்ல அந்த நுனியஸ் கோல் போட்டோம், அண்ட் அகைன் 92nd மினிட் நம்ம கோல் போட்டோம். அந்த கேம் பாத்தீங்கன்னா பிரென்ட்ஃபோர்ட் எங்களை நம்மள ப்ரெஸ்ஸே பண்ணல. தே செட் நாங்க எதுவுமே வந்து இது பண்ண போறது இல்ல, நாங்க பின்னாடியே தான் நிக்க போறோம், நீ வந்து வேணா பாலை வச்சுக்கோ, எனக்கு வந்துட்டு நான் இது பண்ண போறது இல்ல, உன்னை வந்து பிரஸ் பண்ணி ட்ரெண்ட் ஒரு ஃப்ரீ பாலை தூக்கி போடுறதுக்காக நான் எதுக்குடா வந்து இது பண்ணிட்டு இருக்கணும்
அப்படிங்கறதுல வந்து பிரென்ஃபோர்டு வந்து தெளிவா இருந்தானுங்க. சோ அவங்க என்ன பண்ணானுங்க, இந்த வருஷம் நம்மள்ட்ட ஆடின மாதிரியே நாங்க 4 பேர் 5 பேர் பின்னாடியே தான் இருப்போம். மிட்ஃபீல்ட் மிட் பிளாக் மாதிரி போடுறோம், லோ பிளாக் மாதிரி போடுறோம். போன வருஷம் மிட் பிளாக் மாதிரி தான் போட்டுருந்தாங்க, லோ பிளாக் கூட இல்ல. ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா எல்லா மிட்ஃபீல்டர்ஸையும் ரொம்ப க்ளோஸா வச்சுக்கிட்டோம். ஆமா, ஒரு ஷோபோஸ்லை, மெக்காலிஸ்டர், கிராவன்பர்ச் 3 பேரையுமே அவங்களோட ட்ரையாங்கிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருந்துச்சு. சரி, டக்கு டக்கு டக்குன்னு மூவ் பண்ணலாம் பால, இந்த க்ளோஸா வச்சுக்கிட்டு மூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதா வந்து அவங்களுடைய ஐடியாவா இருந்துச்சு அப்போ. அதனால வந்து we were able to get out of tight spaces. அதாவது எப்படி இருந்துச்சுன்னா ட்ரெண்ட்னு ஒரு ஃபேக்டரும் இருக்கு, நம்ம வந்து இந்த மாதிரி டைட்டா வச்சுக்கிட்டு நம்மளால வந்து மாத்தவும் முடியும் அப்படிங்கறதுல வந்து we were very very என்ன சொல்றது, வெரி வெரி ஒரு ஒரு பிளான்ட் அப்ரோச் மாதிரி தெரிஞ்சது. அது ஓகே, லோ பிளாக் ஆனாலும் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பாசிங் போட்டு நம்மளால மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அந்த கிராவன்பர்ச், ஷோபோஸ்லை, மெக்காலிஸ்டர் வந்து க்ளோஸா அங்க வச்சிருந்தீங்கன்னா அவங்களுடைய ஆப்போனன்ட் ஹாஃப்ல வந்து we knew that this was going to work. ஆப்போனன்ட் ஹாஃப்ல அந்த இடத்துல எல்லாமே ரெட் கலர்ல இருக்கு. கரெக்ட், டிஃபரன்ஸ் தெரியல, பட் யா நேம்ஸ் அங்க இருக்கு. சோ அவங்க வந்து the way that they played those passes were very very அந்த கியூட் பாசஸ் நம்ம ஆமா ஆமா அந்த ஷார்ட் ஸ்பேசஸ்ல வந்து they were able to play those passes with Salah drifting inside and Trent overlapping. அது அந்த கோலே அப்படிதான் வந்திருக்கு. அந்த ட்ரெண்ட் கிராஸ் அதுல இருந்து தான் வரும். இவங்க எல்லாருமே மிடில்ல புடிச்சிருவாங்க, ட்ரெண்ட் போட்ட கிராஸ்ல இருந்து நுனியஸ் வந்து உள்ள கிக் பண்ணிடுவான். சோ this was how our progression worked. போன வருஷம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா you can come out of this. இதுல இருந்து வந்து you know that how இந்த மாதிரி தான் progression வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா. வேற ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சதா? இல்லை, இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான், அதனால தான் இது இன்னும் இது பண்ணல. பேசிக்காக நான் வந்து ஐ வாண்டட் டு ஹைலைட் வந்து இது எப்படி நான் இது எம்டி பண்ணுறதுன்னு தெரில. எனிவே வேண்டாம், ரீசெட் போர்டு எங்கே ரீசெட் பண்ணுறேன் டீம் இதுதான் கடைசியில் திரும்ப இல்லை. அதாவது இன்னொரு விஷயம், நீங்கள் கிராவன்பர்ச்சை பற்றி சொன்னீங்க. ஐ திங்க் லாஸ்ட் சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இன் பில்டப் இருக்குது. அதுதான் ஐ வாண்டட் டு ஹைலைட். என்னன்னா லாஸ்ட் சீசன் நம்ம வந்து நீங்கள் 3-5ன்னு சொன்னீங்க பில்டப்புக்கு. ஸோ எசென்ஷியலி இவங்க முன்னாடி போடுவாங்க, 3 கிராவன்பர்ச் நடுவில் வந்துடுவான், மெக்காலிஸ்டர், சோபோஸ்லை, ராபர்ட்ஸன். இங்கே லாஸ்ட் சீசன் இங்கே வேர்ட்ஸ் டிஎஸ்ன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். இதுதான் நம்ம ஷேப் இருந்துச்சு, ஓகேவா? ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம்னா லாஸ்ட் சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் ஏன் வந்து கிராவன்பர்ச் வந்து யூ கம் ஹியர் கலெக்ட் த பால், அதுக்கப்புறம் வி மேக் சம்திங் ஹேப்பன். இதர் சோபோஸ்லை வருவான், இல்லை யூ கேன் ஸ்விட்ச் அவுட் வைட் டு ராபர்ட்ஸன், இல்லை ட்ரெண்ட் லாஸ்ட் இயர். ஸோ வாட் எவர் இட் இஸ், இதுதான் ஷேப் இருந்தது 3-5 பில்டப். இந்த சீசன் வந்து ஒன் ஆஃப் த கீ திங்ஸ் நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, ஐ திங்க் கிராவன்பர்ச் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பான், மேனேஜர் ட்ரஸ்ட்ஸ் மீ மோர் டு கோ ஃபார்வர்ட் வித் த பால். கரெக்ட். ஸோ we have what is called a rotating இது. ஸோ நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது லாஸ்ட் சீசன் எவர்டன் வந்து they pressed us, கிராவன்பர்ச் ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி பிரஸ். அந்த பிரச்சனையை இது பண்ணுறதுக்காக தான் we have something அந்த ரொட்டேட்டிங் 6. ஸோ இந்த சீசன் எல்லாருமே வந்து 4-3-3 ஆடுங்க, 4-3-3 ஆடுங்கன்னு சில செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் சேயிங். இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனலி இட் இஸ் ஸ்டில் அட் அந்த 4-3-3 மிட்ஃபீல்டு தான். என்னன்னா லாஸ்ட் சீசன் கிராவன்பர்ச் வாஸ் சிட்டிங், இந்த வருஷம் என்னன்னா they keep rotating. So at any given point இதுவா கூட இருக்கலாம், இல்ல சோபோஸ்லை பின்னாடி வருவான், whatever it is, நம்ம சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி whoever is that midfielder அவன் வரான் பில்டப்புக்கு. ப்ராப்ளம் இஸ் இந்த மாதிரி ஆடும்போது ஒன்று வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷன் இல்லை, இட் மேக்ஸ் திங்ஸ் வெரி ஈஸி ஃபார் தி அப்போசிஷன் டு ப்ரெஸ் ஆல்சோ. ஸோ அந்த இப்போ மேன் சிட்டி அதான் பண்ணாங்க. ஸோ மேன் சிட்டி வந்து அவங்களோட மிட்ஃபீல்டு எடுத்துட்டோன்னா, நாங்கள் அந்த ரிவ்யூவில் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, அவங்க மிட்ஃபீல்டு வந்து ஃபுல்லாக க்ரௌட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேன் சிட்டியோட மிட்ஃபீல்டு எடுத்துட்டோன்னா ஃபுல்லாக க்ரௌட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலண்ட் வந்து வேன் டைக்கிட்ட போகிறான்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 5 பேர் இங்கே கொண்டு வந்துட்டாங்க பேசிக்காக பிட்வீன் இந்த தே ட்ராப் தர் விங்கர்ஸ் அண்ட் இது மாதிரி வந்து 5 பேரை வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னா 3 பேரை வச்சு ஈவன் எவ்வளோதான் ரொட்டேட் பண்ணாலும் they have the capability to just cut down everything. நீ நடுவுலேருந்து பில்டப்பே பண்ண முடியாது. அண்ட் அவங்க வந்து என்ன சொல்றாங்க, நீ ரொட்டேட் பண்றதுனா பண்ணு, பட் யூ ஆர் கோயிங் டு ரன் இன் டு அ க்ரௌட் எவ்ரி டைம். கரெக்ட். ஸோ தட் வாஸ் தேர் பிக் இது அந்த ரொட்டேஷன் இதுதான், விச் ஐ மீன் டாக்டிக்கலி நான் சொன்னேன் ஸ்லாட் வந்து ஹேஸ் நாட் சால்வ்டு அண்ட் ஐ ஸ்டில் ஸ்டிக் டு தட். அந்த ஒரு மேன் சிட்டி கேம்ல he could see that our midfield was crowded, ஆனால் அதை சால்வ் பண்ணல, which is a problem. பட் இல்லை அதுக்கெல்லாம் அப்புறம் வருவோம். பட் ஐ திங்க் இந்த பில்டப் வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஹைலைட் லாஸ்ட் சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் கிராவன்பர்ச்சோட டிஃப்ரென்ஸ், அவனோட டிஃப்ரெண்டான ஒரு ரோல். ஆமாம். ஸோ
this was in possession. ஓகே நம்ம எப்படி வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த போர்ட் நீங்க ரெடி பண்றதுக்குள்ள வாட் வாஸ் ஹேப்பனிங் அவுட் ஆஃப் பொசிஷன் அப்படின்னா வந்து திஸ் இஸ் வேர் யூ பிரிங் த லூயிஸ் டியாஸ் ஃபினாமினான், லூயிஸ் டியாஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது. என்னன்னா தி சீசன் வந்து we are constantly beaten in our press. This is the highlight of our defensive problems this season. ஆனா லாஸ்ட் சீசன் ஏன் இட் வாஸ் ஒர்க்கிங்னா இதே 4-2-4 அப்ரோச் தான் போன சீசனும் யூஸ் பண்ணோம். ஆனா 4-2-4 ஒர்க் ஆகாதுன்னு நினைச்சு நம்ம 4-3-3 மாத்தணும் இந்த சீசன் ஆஃப்டர் அ பாயிண்ட். இப்ப மறுபடியும் லாஸ்ட் 2-3 கேம்ஸ் மறுபடியும் 4-2-4 போயிருக்கும். பட் 4-2-4 has essentially been our press. The problem is போன வருஷம் 4-2-4 pressல வந்து ஷோபோஸ்லையும் டியாஸும் were the middle two pressers. ஏன்னா ஸ்லாட் வந்து நுனியஸை நம்பவே இல்லை. நம்பர் 9ல ஞாபகம் இருக்கா, he never trusted நுனியஸ். நுனியஸ் ஃபிட்டா இருந்தாலுமே டியாஸ் தான் நம்பர் 9 ஆடுனா, சென்டர் ஃபார்வர்ட் ஆடுனா. ஸோ அந்த மிடில் டூ ஆஃப் த பீப்புள் ஹூ பிரஸ், அந்த ஷோபஸ்லாயும் சரி டியாஸும் சரி, they had incredible engines, incredible speed to close down the press. ஆமா போன வருஷம் அந்த மிடில் இருந்து ப்ரோக்ரஸ் ஆக விடாம. ஆமா ஆமா. இன்னொன்னு ஜஸ்ட் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. பட் நான் இந்த பாயிண்ட் நுனியஸ்னு சொல்றோம். நுனியஸ் ஆடின போது அவனோட ஃபினிஷிங்கை வேணா கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அவனோட ஒர்க் ரேட் வாஸ் வெரி ஹை பிரஸ்ஸிங்ல. கரெக்ட். ஸோ அதை கிரிட்டிசைஸே பண்ண முடியாது. நீங்க சொல்லுங்க எனிவே. ஸோ இட் வாஸ் நுனியஸ் ஆர் டியாஸ் வாட் எவர், ரெண்டு பேருமே வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுடைய பொசிஷன்ல அவங்களுடைய பிரஸ்ஸிங்னால ஆப்போனன்ட்ஸ் குடன்ட் பில்ட் அப் த்ரூ த மிடில். அவங்க எப்படி பில்டப் பண்ணாலும் அவங்களோட விங்ல போய் ரைட் பேக்கோ லெஃப்ட் பேக்கோ இல்ல அவங்களோட ஆப்போனன்ட்ஸ்ல இருந்த மிடில் பிளேயர்ஸ் ஹேட் டு கோ அவுட் டு கெட் த பால். ஏன்னா நம்மளோட ஸ்ட்ராங் கோர் ஆஃப் அந்த 4 பிளேயர் பாக்ஸ் மிட்ஃபீல்ட், அந்த பாக்ஸ் மிட்ஃபீல்ட் யாரெல்லாம்னா ஷோபஸ்லை, நுனியஸ் ஆர் டியாஸ், கிராவன்பர்ச் அண்ட் மெக்காலிஸ்டர். இவங்க 4 பேருமே they were not willing any balls. அந்த எந்த பாலும் உள்ள வரதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் அவங்க விடல. அவங்க பண்ண பிரஸ்ல நடுவுல பிளே பண்ணக்கூடாதுங்கிறது தெளிவா இருந்தாங்க. நீ போடுறியா, நீ ரைட் பேக்கு பாலை நவுத்து இல்ல லெஃப்ட் பேக்கு பாலை நவுத்து, எனக்கு அது பிரச்சனை கிடையாது. எக்காரணத்துக்கு கொண்டும் ஆப்போனன்ட்டோட 6 நீ கீழே வந்து டிராப் பண்ணி பாலை வாங்கு, ஓகே உன்னை நாங்க பிரஸ்ஸை மாத்திக்கிறோம், உன்னையும் நாங்க பிரஸ் பண்றோம். ஆனா எக்காரணத்துக்கு கொண்டும் அந்த பிவட்ல நின்னுகிட்டு பாலை வாங்கக்கூடாது எந்த 6ஆ இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து they were very hell-bent. ஓகேவா? ஐ திங்க் தட் worked phenomenally well. நம்ம டியாஸோ சரி நுனியஸோ சரி நீங்க சொன்ன மாதிரி அவங்கள்ட்ட ஃபினிஷிங் இல்லை, அவங்கள்ட்ட அட்டாக்கிங் அவுட்புட் இல்லை. பட் ஆனால் இந்த வேலையை பயங்கரமா பண்ணாங்க. ஏன்னா போன வருஷம் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே கேக்போ பிளேட் ஆன் த லெஃப்ட், சாலா பிளேட் ஆன் த ரைட்னே வைங்க, அண்ட் ஒன் ஆஃப் டியாஸ் ஆர் நுனியஸ் பிளேட் த்ரூ தி மிடில்னா அவங்க 2 பேருமே they were very very passive pressers தான். அவங்க ஆக்டிவாலாம் 2 பேரும் பிரஸ் பண்ண மாட்டாங்க. இந்த சீசன் அப்படிதான் இருக்கு. அவங்களுடைய பிரஸ் வந்து ஹவுண்ட் பண்ணி பாலை வாங்குற ஆட்களே கிடையாது அவங்க 2 பேருமே. they don't press in such a way that the opponents will drop the ball or make a miss pass or send it out. இந்த மாதிரிலாம் வந்து அவங்க பண்றதே இல்ல. ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு கேக்குதே. சோ அந்த மாதிரி வந்து அவங்க பண்ற ஆட்கள் அவங்க கிடையாது. I think that is a big drop of this season. this சீசனுக்கு வரும்போது அதை பத்தி பேசுவோம். so I just felt அந்த press வந்து it was working very well so that opponents had to go long because they were pressed. There is a very big difference with this season and last season and with the Klopp times. இதெல்லாம் நான் ஸ்டாட்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லலாம்னு இருந்தேன். பட் ஒரு சின்ன இது ப்ரிவியூ மாதிரி பார்த்தீங்கன்னா going long voluntarily and going long because you don't have an option are very different things. ஆமாம் இல்லை அதாவது நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. ஸோ அந்த இதில் வந்து மல்டிபிள் திங்ஸ் ஆர் ராங் வித் திஸ் சீசன் நம்ம டீமில். ஸோ வந்து நீங்கள் ஓகே லாஸ்ட் சீசனும் லாங்காக தான் போனாங்க. ஆனால் ஏன் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 4-2-4 ப்ரெஸ் அதுக்கே வருவோம். இதை எனக்கு பெப்லிண்டஸ் வந்து ஒரு வாட்டி சொல்லியிருந்தான். என்னென்னா இந்த மாதிரி வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அ ப்ரெஸ் இஸ் த ஃபைனல் 2 yards ஆஃப் த ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சீசனுக்கும் லாஸ்ட் சீசனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். நான் வந்து இது ஓப்பனாகவே தெரியுது, பார்க்குறவங்களுக்கே இது தெரியும். லிவர்பூலுக்கு அகேன்ஸ்டா ஆடுற அப்போனன்ட்ஸ் வந்து தே ஆர் நாட் ஓன்லி கோயிங் லாங், அது பெரிய பிரச்சனை. பட் தேர் ஆல்சோ பிளே ப்ரெஸ்லேருந்து இஃப் தே வாண்ட் டு பிளே த்ரூனா கூட தேர் ஏபிள் டு டூ இட் ஈஸிலி. ஸோ என்ன பிரச்சனைனா அந்த லாஸ்ட் 2 yards ஆஃப் த ப்ரெஸ் ஆர் when they get close to pressing the ball இவங்களோட டெக்னிக்கே சரியில்லை. ஹவு தே ப்ரெஸ்ஸுங்கிறது
அந்த லாஸ்ட் 2 yards வரும்போது ஸோ ப்ரெஸ்ஸிங் டெக்னிக்கலாக பார்த்தோன்னா ப்ரெஸ்ஸிங் இது பண்ணுறது என்னன்னாக்க ஃபாஸ்ட் அப்ரோச் இது ஃபாஸ்ட் அப்ரோச் குவிக் ஸ்டாப் அண்ட் ரியாக்ஷன்ஸும்பாங்க. ஸோ இது 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. அது யூடியூப்பில் ஏதோ ஒரு ஃப்ரெஞ்ச் கோச் ஒத்தி அவள் போட்டிருந்தா. ஸோ ஃபாஸ்ட் அப்ரோச் ப்ரெஸ் பண்ணுறதா இருந்தால் யூ ஹேவ் டு பி டிசைசிவ். அரைகுறையெல்லாம் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. 100% ஸ்ப்ரிண்ட். அந்த பெப்லின்ட்ட சொல்கிற அந்த லாஸ்ட் 2 yards கிட்ட வரும்போது ஹெட் அப், பாடி அப், குவிக் ஸ்டெப்ஸ் அண்ட் ரியாக்ஷன், அதாவது குவிக் ஸ்டாப்பு அண்ட் ரியாக்ஷன். ஸோ நீ ப்ரெஸ் பண்ணும்போது ஹவு இஸ் த பர்சன் ஆன் த பால் ரியாக்டிங், அதை பேஸ் பண்ணி தான் உன்னோட ரியாக்ஷன். ஏன்னா இஃப் யூ ஜம்ப் இன் டு த டேக்கிள், அவன் யூ ஆர் கமிட்டட். அதுக்கப்புறம் அவன் வந்து பாலை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். ஈ கேன் ட்ரிபிள் ஓவர் யூ, அவன் ஃபவுல் வாங்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஃபாஸ்ட் அப்ரோச், குவிக் ஸ்டாப் அண்ட் ரியாக்ஷன்ஸ், இதுதான் ப்ரெஸ்ஸிங்கோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்னு பார்த்தோன்னா இதுதான். ஸோ நான் இந்த சீசன் பார்த்தீங்க, லாஸ்ட் சீசனுக்கு இந்த சீசனுக்கு எதுக்கு டியாஸும் நுனியாஸும் நான் கொண்டு வந்தேனாக்க, தே ஹேட் தட் டவுன் பர்ஃபெக்ட்லி. அந்த டெக்னிக்கல் பார்ட் ஆஃப் த ப்ரெஸ் வந்து தே ஹேட் இட் டவுன் பர்ஃபெக்ட்லி. ஃபாஸ்ட் அப்ரோச், அதுவும் லூயிஸ் டியாஸ் எஸ்பெஷலி அவனோட ப்ரெஸ்ஸிங் ஹைலைட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுவான். அவன் வந்து ஹீ வில் வெயிட் ஃபார் தி அப்போனன்ட் டு மேக் அ மிஸ்டேக். அவன் வந்து இங்கே வருவான், அங்கே வருவான், அதை பண்ணுவான், ப்ரோ பண்ணிக்கிட்டே இருப்பான். பட் ஹீ வில் வெயிட் ஃபார் தி அப்போனன்ட் டு மேக் அ மிஸ்டேக். அவனாக போய் கமிட் பண்ண மாட்டான் மெஜாரிட்டி ஆஃப் த டைம். அப்போனன்ட் ஏதாச்சும் ஒரு பேட் டச் எடுத்தால் தான் இவன் போய் கமிட் பண்ண பார்ப்பான். ஸோ தட் வாஸ் லூயிஸ் டியாஸ் பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த். அதனால தான் நான் வந்து இப்போ இன்ஃபேக்ட் இப்போ யூடியூப்ல ஐ திங்க் லூயிஸ் டியாஸ் ப்ரெஸ்ஸிங் ஹைலைட்ஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்க்குறவங்களுக்கு. இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு அதை பாருங்கள். லைக் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு புரியும் பேசிக்காக. ஸோ இந்த சீசன் நீங்கள் இப்போ லெஃப்ட் விங்கில் ஆடுற வேர்ட்ஸாக இருக்கட்டும், கேக்போவாக இருக்கட்டும், கேக்போ நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, அந்த டெக்னிக் வந்து தே ஆர் நாட் குட் அட். நுண்ணியஸும் நான் அதை தான் சொல்லுவேன். லைக் ஹீ வாஸ் வெரி குட் அட் தட், அந்த ப்ரெஸ்ஸிங் ஆஸ்பெக்டில். வெரஸ் இவங்க வந்து தே ஆர் நாட் தட் குட் இப்போ இருக்கிறவங்க. அந்த ஸோ அந்த 4-2-4 ப்ரெஸ் இஸ் நாட் ஒர்க்கிங் ஸோ வெல். ஏன்னா வி ஹவ் லாஸ்ட் டியாஸ் அண்ட் நுனியாஸ் அந்த ப்ரெஸ்லேருந்து. ஆர் ஈவன் ஜோட்டா ஃபார் தட் மேட்டர். ஜோட்டாவும் அதே மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ அது வி ஹவ் லாஸ்ட் அந்த ஒரு க்ரூஷியல் ஆஸ்பெக்ட் ஆஃப். ஸோ அதனால சோபோஸ்லை ஒருத்தனால மட்டும் எவ்வளோ பண்ண முடியும்? ஹீ நீடட் ஹெல்ப். ஸோ லாஸ்ட் சீசன் டியாஸ் இருந்தால், ஸோ ஹி காட் ஹெல்ப், he was able to make up for it. சோபோஸ்லை ஒருத்தனால மட்டும் 3 பேர் சரியாக ப்ரெஸ் பண்ணலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒன்று. சரி, அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க அவங்க சரி லாஸ்ட் சீசன் ப்ரெஸ் பண்ணால் அவங்க லாங்காக போனாங்க அண்ட் we were able. அங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ப்ரெஸ்ஸிங், அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் தான் வந்து அந்த யூ ஃபோர்ஸ் them to play long. அதுதான் அந்த ஃபஸ்ட் ஃபேஸோட அவுட்கம். செகண்ட் ஃபேஸோட அவுட்கம் என்னன்னா யூ ஹாவ் டு வின் த ஃபர்ஸ்ட் அண்ட் த செகண்ட் பால். இந்த சீசனும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் லிவர்பூல் ஆர் ஐ திங்க் தே ரேங்க் ஃபர்ஸ்ட் இந்த பிரீமியர் லீக் வின் பண்ணுறதுல, ஐ திங்க் ஸோ. ஆனால் செகண்ட் பாலில் ஐ திங்க் வி ஆர் மிட் டேபிளோ என்னவோ. தட் இஸ் ஆல்சோ டவுன் டு நீங்க சொன்ன இது சூப்பர் பாயிண்ட்ங்க. இது வந்து யாருமே பேசுறது இல்ல. we don't win our second ball, we win the first ball. இது ஒரு நல்ல பாயிண்ட். மேபி மோர் ஆஃபன் than not, ஃபர்ஸ்டா எனக்கு தெரியல, பட் மோர் ஆஃபன் than not we win the first ball. the problem is both Virgil and Konate ரெண்டு பேருமே போன வருஷம் they were at their peak. அந்த அவங்க வின் பண்ற பால் they will chest it down or they will head it perfectly to our player. இது வந்து மோர் ஆஃப் நாட் நமக்கு தெரியும். சே எப்படி தாண்டா பண்றானுங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த வருஷம் செஸ் டவுன் பண்றதையும் மறந்துட்டானுங்க, ஹெட் பண்றதையும் மறந்துட்டானுங்க. கரெக்டா ஆப்போனன்ட் கொண்டு போய் கொடுக்குறானுங்க பால். அவன் ஒரு இன்ச்சு கூட நவுற வேண்டியது இல்லை. ஆமா, அந்த மாதிரி செகண்ட் பால் நேரா போய் விடுவது அவங்களுக்கு. கரெக்ட். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா யுனைடெட் கேம் தாங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதுக்கு. ஸோ அவங்க வந்து அவங்களோட கோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க, கிறிஸ்டல் பேலஸ் கேம்லேயும் இது நடந்ததுன்னு நினைக்கிறேன். பட் அவங்களோட கோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை ஆக்சுவலாக பிஃபோர் தட் இந்த லூயிஸ் டியாஸ் பற்றி சொன்னேன். லாஸ்ட் சீசன் லூயிஸ் டியாஸ் வந்து மேட் 22 பால் ரெக்கவரிஸ் இந்த பிரீமியர் லீக். லிவர்பூலில் தட் வாஸ் த ஹையஸ்ட், ஒன்லி செகண்ட் ஹையஸ்ட், ஒன்லி சாலா மேட் மோர் அதில் லாஸ்ட் சீசன். ஆனால் இந்த சீசன் வந்து நீங்கள் இந்த சீசன் அந்த லாங் பால்ஸ்க்கு வரேன். ஸோ அந்த யுனைடெட் கேம் பார்த்தீங்கன்னா they won the second balls. First ball la vanda I think league stats padi Virgil is comfortably the highest aerial duel success rate of defenders who have contested more than 40 duels this season. Virgil oda success rate 78%. Konate is fourth at 70%. And நம்ம profile of defenders, அந்த மாதிரி profile of defenders தான் நம்ம தேடுறோம். ஏன்னா Mark Gay is fifth 66%. So we want defenders who can win that first ball. ஏன்னா we are saying okay நமக்கு தெரியும் நம்ம press பண்ணா அந்த long ball தான் வரும்னு தெரியும். So we want those kind of defenders. But tactically நமக்கு என்ன பிரச்சனை? It is not only a tactical thing. அதுவும் நான் சொல்கிறேன். பிளேயர்ஸை நான் வந்து I don't want to let them go. பிளேயர்ஸுக்கும் இது பெரிய பிரச்சனை தான்.
ஸோ அவங்க வந்து அவங்களோட அந்த டிசையர் இல்லை, அக்ரெஷன் இல்லை இந்த வருஷம். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் பால் வின் பண்ண செகண்ட் பால் அடே போய் உடனே வின் பண்ணுண்டாங்கிற அந்த ஒரு இது இல்லை. இட் டசன்ட் ஷோ, அட்லீஸ்ட் அது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் இட் டசன்ட் ஷோ. நான் பார்க்குறேன், எங்களுக்கும் ஒன்றும் தெரியல. ஸோ அதனால யுனைடெட் ஆர் வின்னிங் செகண்ட் பால்ஸ், கிறிஸ்டல் பேலஸ் ஆர் வின்னிங் செகண்ட் பால்ஸ். எல்லா அவே வந்து ஐ திங்க் இங்கே 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க யுனைடெடுக்கு. தே பொசிஷன் their players perfectly so that they will win that second ball. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் பால்ல வின் பண்ண போகிறது இல்லை, வர்ஜில் இஸ் கோயிங் டு வின். ஆனால் செகண்ட் பால்ல we have to win, ஏன்னா அதுக்கப்புறம் கவுண்டர் அட்டாக் இருக்குது உடனேவே. ஸோ that is another big thing. ஸோ அந்த ப்ரெஸ்ஸிங்கிற போது we not only have to look at அந்த ஃப்ரண்ட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சரி ஃப்ரண்ட்டில் நடக்குது ஓகே, அதுக்கப்புறம் பின்னாடியும் பிரச்சனை இருக்குங்கிறதையும் we have to acknowledge. அதுதான் சொல்லலாம். அதான். ஸோ லெட்ஸ் சே த ப்ரெஸ் போன வருஷம் ப்ரெஸ்ஸும் ஒர்க் ஆச்சு. லெட்ஸ் சே சம் அதர் டீம் வாஸ் ஏபிள் டு பிளே த்ரூ த ப்ரெஸ்னாலும் இட் வாஸ் வெரி வெரி லெஸ் போன சீசன். அப்படி விளையாட ஒரு கேப்பபிலிட்டி இருந்தாலுமே குத்துக்கல்லு மாதிரி கிராவன்பர்ச்சும் மெக்காலிஸ்டரும் அங்கே நின்னாங்க. நாங்கள் நவுறவே மாட்டோம், எங்களுக்கு ஒரு பாக்ஸ் தான், இந்த பாக்ஸில் தான் நாங்கள் நிற்போம், முன்னாடியும் போக மாட்டோம் பின்னாடி வர மாட்டோம், முன்னாடி நீங்கள் பார்த்துக்குங்க பின்னாடி நீங்கள் பார்த்துங்க, நாங்கள் இங்கே தான் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நின்னானுங்க. அவங்க போன வருஷம் இட் வாஸ் வெரி எவிடென்ட். அது என்ன இங்கே நிற்கிறானுங்க, எப்படி தாண்டி வந்தாலுமே பால் இவங்கள்ட்ட தானே போகுது அப்படிங்கிற மாதிரி they were fixed positions out of positionல. நடுவில் we were never beat. நீ ஓவர்லோட் பண்ணிக்கோ, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, we were not getting beat because நீங்க சொன்ன மாதிரி அவங்க ஹவுண்ட் பண்றதுல மிஸ்டேக் பண்றனால பாலே மெக்காலிஸ்டர் கிராவன் வச்சு கத்தனை வந்துச்சு. ஆமா ஆமா. So they were able to control that area. அது வந்து it was a very very huge constant. அது நம்ம எத்தனை எபிசோட் சொல்லியிருக்கோம், கிராவன்பர்ச் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த 2 டிஃபென்சிவ் சென்டர் பேக்ஸ், இட் வாஸ் அ கான்ஸ்டன்ட். நம்ம எல்லா கேமும் பார்த்தோம். டேய் நீ இங்கே தான் இருக்கணும், உனக்கு பிடிக்குதோ இல்லையோ நீ இங்கே தான் இருக்கணும், வேற வழியே உனக்கு கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி இட் வாஸ் வெரி கான்ஸ்டன்ட் போன வருஷம். ஐ திங்க் தட் இஸ் வாட் ஒர்க்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், ஆர் அவுட் ஆஃப் பொசிஷனாக இருக்கட்டும். We were very quick to second balls. நீங்க சொன்ன பாயிண்ட், we wanted to win, அந்த desire to win the second balls எல்லாமே இருந்துச்சு. So this was all about what worked last season. அதனால many holes இல்ல. ஓகே, இவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. ஒரே ஒரு பாயிண்ட் before we move on, ஒரே ஒரு பாயிண்ட். நீங்க நான் வந்து the start of the இதுல வந்து the rotating midfield சொன்னேன் தெரியுமா, அந்த 6க்கு நீங்க யோசிச்சு பாருங்க. if we அந்த ரொட்டேட்டிங் மிட்ஃபீல்ட் இருக்கும்போது உங்களுக்கு அந்த 6 வந்து எப்போதும் மாறிட்டே இருப்பான். ஒரு சமயம் மெக்காலிஸ்டர் இருப்பான், ஒரு சமயம் கிராவன்பர்ச், ஒரு சமயம் சோபோஸ்லை. அதனால அந்த ஃப்ரண்ட் ப்ரெஸ்ஸும் மாறுது. ஹூ இஸ் இன் தட் ஃப்ரண்ட் ப்ரெஸ்ஸுங்கிறது மாறுது. ஓகே, அது மாறினாலும் சரி, சோபோஸ்லையே இருக்கான்னு வச்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் அந்த 6 மாறுறதுனால சில சமயம் வந்து அந்த வி கெட் காட் இன் தட் டிரான்சிஷன். ஸோ அதனால 2 பேரும் இல்லாமல் ஒரு கேப் இருக்குது, அதுவும் இருக்குது. இல்லை சரி கிராவன்பர்ச்சும் முன்னாடி எனக்கு தான் கோச் சொல்லிட்டாரு நான் முன்னாடி போகலாம் அப்படின்னு அவன் போயிடுறான். மெக்காலிஸ்டர் தான் எனிவே அட்டாக்கிங் பிளேயர் தானே, அட்டாக் மைண்டட் பிளேயர் தானே, அவனும் முன்னாடி போகிறான் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் அகெயின் இது வந்து ப்ரெஸ்ஸிங்கிற போது இதுவும் சொல்லணும், ஸ்லாட் வந்து அந்த ஏர்லி சீசன் அப்ரோச் ஆஃப் ஹேவிங் 8 people ப்ரெஸ், அதுவும் வந்து ஒர்க் அவுட் கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் அஸ். ஸோ அந்த நீங்கள் சொன்னீங்க அந்த கூத்துக்கள் மாதிரி 2 பேரும் நிற்பானுங்க சென்டர் பேக் முன்னாடி, இப்போ இந்த சீசன் அது இல்லை. ஸோ வி ஹவ் லெஃப்ட் டூ மெனி கேப்ஸ். அதனால தான் ஒரே லைனில் சொல்லணும்னா தே ஹவ் பீன் ஏபிள் டு பிளே ஓவர் அஸ், தே ஹவ் பீன் ஏபிள் டு பிளே த்ரூ அஸ். ரெண்டுமே எவ்ரிதிங் ஹஸ் பீன் ஈஸி. அண்டர் மட்டும்தான் பாக்கி, பிச்சு கீழே போக முடியாது, அது ஒன்று மட்டும்தான், வேற வழி இல்லை. த்ரூவும் போயிட்டானுங்க, மேலேயும் போயிட்டானுங்க. ஸோ திஸ் வாஸ் வாட் அண்ட் ஹவு இட் ஒர்க்ட். எல்லாமே ஓகே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பிகாஸ் வி ஹேட் டாக் ஒர்க்கர்ஸ் இன் த டீம், வி ஹேட் எஃபிஷியன்ட் அட்டாக்கிங் பீப்புள் இன் த டீம், வி ஹேட் இன்டெலிஜென்ட் நம்பர் 6s in our team, we had a strong and resilient center backs in our team. இது எல்லாமே the team was made perfect. நமக்கு வந்து சீசன் ஸ்டார்டிங்ல you had confidence, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், மேபி நாங்கள் டைட்டில் கூட போவோங்க நீங்க கூட சொல்லியிருந்தீங்க. ஆனா ஐ ஃபெல்ட் ஒரு மேனேஜரா உள்ள வந்து பிளேயர்ஸ் இருக்கானுங்க, ஆனா ஒரு மேனேஜரா உள்ள வந்து எவ்வளவு அடாப்ட் பண்ணிடுவார் லீக்ல, அதனால தான் எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை. பட் the team was there. டீம்ல எந்த குறையுமே சொல்ல நம்ம சொல்லியிருந்தோம், this is not how ஆலெக்ஸ் விட்டுட்டு போன டீமோ இல்ல வெங்கர் விட்டுட்டு போன டீமோ கிடையாது. It's a proper team that Klopp left behind and went. வர மேனேஜருக்கு he should cakewalk into top 4 ன்னு பேசிட்டு இருந்தோம் அப்போ. So the team was there. Team ஒன்றும் பிரச்சனை இல்லை. Now let's come to this season. Point number 1, எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம சொன்னது, இப்போ வந்திருக்கிற பிளேயர்ஸ்ல there is a mix of 2 different aspects. 1, ஒரு ஈசாக் மாதிரி பிளேயருக்கு பிரீமியர் லீக் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே he is played a maximum of 35 games a season. இது வரைக்கும் அவன் வாழ்க்கையில் 35 கேம்ஸ்க்கு அவன் மேலே போனதே கிடையாது. ஓகேவா? பிகாஸ் he is not going to play Europe. He most probably will get out in the early stages of the cup competitions. Premier League 38 கேம்ல 35 கேம் ஆனானா ஃபார் எக்ஸாம்பிள் 40 கேம்ஸ் மேக்ஸிமம் he can play. That's what he's played இது வரைக்கும். அதுவே ஒரு பெரிய ஷிஃப்ட். இப்போ 60 கேம்ஸ் கான்ஸ்டன்ட்டா
ஒரு லிவர்பூல் மாதிரி ஃபுட்பால் கிளப்புக்கு வந்து 60 கேம்ஸ் நீ விளையாடணும் அப்படிங்கிறது வந்து ஒன் கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் நம்பர் 1. அது ஒரு ஈசாக்கு மாதிரி ஒரு பிளேயருக்கு. நம்பர் 2 ஈசாக்கு கர்கஸ்கோ வச்சுக்கோங்க. ஓகே, அதுவே ஒரு பெரிய ரைஸ் அவங்க 2 பேத்துக்கும். மீதி 4 பேர் லீகே என்னன்னு தெரியாது, எப்படி இன்டென்சிட்டி இருக்கும். நீ என்னதான் வெளியே இருந்து பிரீமியர் லீகை பாக்குறதுக்கும் நீங்க விளையாடுறதுக்கும் 1000 வித்தியாசம் இருக்குது. பிள்ளைங்க உட்காந்துட்டு என்ன பாப்பா ஸ்லோவா இருக்கும்போ, ஆனா அங்க போய் இருந்தாலும் நமக்கே தெரியும், ஓ என்ன இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு 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 ஃப்ரிம்பாங், ஒரு வேர்ட்ஸ், ஒரு எகிட்டிகே, ஒரு ஹூவர் எல்ஸ் வி பாட், இவங்க எல்லாத்துக்குமே வந்து தட் இஸ் அ மேஜர் ஷிஃப்ட். இந்த லீக் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியாது, இந்த லீக்ல இவனுங்க எல்லாம் என்ன பண்றான்னு அவங்க பார்த்ததே கிடையாது. ஒரு 2 மாசம் சம்மர் பிரேக் எல்லாம் உட்காந்து எவனும் அதெல்லாம் பார்க்கவும் போறது இல்ல. ஸோ they have no idea what's happening. இன்னொரு விஷயம் சொல்றேன், எல்லா பிளேயருமே நீங்க எடுத்து பாருங்களேன், they played very different styles of football in their respective clubs. ஆமா, நீங்க ஈசாக் எடுத்து பாருங்களேன், பாலே இருக்காது. நியூகாஸ்லுக்கு என்னைக்கு பால் இருந்திருக்குது? வாவ், 80% பொசஷன் நியூகாஸ்ல் வச்சிருக்கானுங்க, வாய்க்குசா நம்ம சொல்லவே முடியாது அதை. ஆமா, நியூகாஸ்ல பாலே இருக்காது. நம்பர் 2 வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரிம்பாங், இவங்க விளையாண்ட ஸ்டைலே வேற, இவங்க எப்படி பில்டப் பண்றானுங்க ஏது பண்ற எல்லாமே கம்ப்ளீட்லி வேற. எகிட்டிக்கே சேம் as ஈசாக், பாலே இருக்காது. பிராங்க்ஃபர்ட் எல்லாம் என்னத்த பெருசா பால் இருந்திருக்கு போது அவங்க போன சீசன், ஒன்னும் பெருசா அவங்கள்ட்ட பால் இருக்காது. ஸோ தீஸ் பீப்புள் ஆர் கம்மிங் ஃப்ரம் வெரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலிஸ்டிக் வியூஸ். ஓ இப்படிதான் பில்டப் பண்ணும், இப்படிதான் பால் இருக்கு, ஓ நம்மள்ட்ட இவ்வளோ நேரம் பால் இருக்குமா, இப்போ நம்ம என்ன பண்றது, எங்க ரன் பண்றது, எல்லாமே இட் ஹாஸ் டு ப்ரோக்ராம். இது எதுவுமே வந்து இப்ப பாருங்க, எக்ஸாக்டா அந்த ரெக்கார்ட் பண்ற நாள்ல 3 மாசம் இருக்கு சீசன் ஸ்டார்ட் ஆகி. ஆமா, எக்ஸாக்ட்லி. இது 3 மாசத்துல இது வந்து காரணமாக கூட வச்சுக்கோங்க, யாரை பாக்குறீங்களோ, 3 மாசத்துல இட்ஸ் இம்பாசிபிள். ஒரு 5 ஸ்டார்டிங் பிளேயர்ஸை கொண்டாந்து போட்டு எல்லாத்தையும் கத்துக்குங்கடா, எல்லாமே டக்கு டக்குன்னு பாடுறா, மத்தவனுக்கு தான் பாடுறான், ஆனா மத்தவனுக்கு ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணா கூட இவனுக்கு பார்த்து கத்துக்குவானுங்களே, அவனுங்களும் பண்ண மாட்டேங்கிறானுங்களே இருக்கிறவனுங்களா. ஆமா, கரெக்ட். This is all what we are going into the season. and இதெல்லாம் கூட விடுங்களேன், ரெக்கார்டு பர்ச்சேஸ் 1 நிமிஷம் ஆடல சம்மர்ல, ஒரு ஜாகிங் கூட போகல, டிவி உட்கார்ந்துகிட்டு நெட்ஃபிளிக்ஸையும் பிரைம் பார்த்ததோட சரி, நாங்க சம்மர் ஃபுல்லா நல்லா சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்து டிவியை பார்த்தோம், எதுவுமே பண்ணல. சரி ப்ரீ சீசன் வந்து எதுவுமே பண்ணல, மேட்சுக்கு அப்புறம் வந்து ஆடுவானு பார்த்தா இது வரைக்கும் அவனோட கம்பைன்ட் மினிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 262 இந்த பிரீமியர் லீக். இது வரைக்கும் ரெக்கார்ட் சைனிங். எந்த ப்ரீ சீசன் இல்லாம டீன் எப்படி ஆடுன்னு தெரியாது, அவனை வச்சு எப்படி ஆடுன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. 262 minutes ஆஃப் கேம் டைம் இன் 3 months. ஆமா, ரைட் பேக் எவ்வளவு க்ரூஷியல் நம்ம டீமுக்கு இருந்திருக்காங்க. புது ரைட் பேக் உள்ள வரான், ஒரே மேட்ச், ஒரே பிரீமியர் லீக் மேட்ச் தான் ஆடி இருக்கான் இது வரைக்கும். ஆமா, ஆமா, அவனும் ஆடல. சோ நம்மளுக்கு இன்ஜுரி, ஏகப்பட்ட அடி, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம். நல்லா விளையாண்டவன் போன சீசன், அவனும் ப்ரீ சீசன் இல்ல, போன சீசன்ல விளையாண்ட 3 கேம் கடைசி 3 கேமும் ஆடல, இந்த சீசன்ல வந்து ஃபர்ஸ்ட் 4 கேமும் ஆடல, அவனும் ஜாலியா நடந்துகிட்டு வரான் டீமுக்குள்ள. ஆமா, எவன் இல்ல இந்த சொல்லுங்க. அதான் இதெல்லாம் காம்பினேஷன் ஆஃப், நீங்க எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்து காம்பினேஷன் ஆஃப் ரீசன்ஸ் வை வி வொர்க் அப்படிங்கற, காம்பினேஷன் ஆஃப் ரீசன்ஸ் வை நதிங் இஸ் வொர்க்கிங். இதுதான். ஆமா, இல்ல நான் நீங்க யூ டச்ட் ஆன் a lot of important thing. அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து அந்த டிஃப்ரெண்ட் பிளே ஸ்டைல்ஸுங்க. நீங்க சிம்பிளா ஈசாக்கோட எக்ஸாம்பிள் வச்சா நானும் சொல்றேன். நியூகாசில் வந்து இப்போ லிவர்பூல் வர்சஸ் பிரென்ட்ஃபர்ட் வேணாம், லிவர்பூல் வர்சஸ் வுல்வ்ஸ் எடுத்துப்போம் அண்ட் நியூகாசில் வர்சஸ் வுல்வ்ஸ் எடுத்துப்போம். ஹூ டு யூ திங்க் வுல்வ்ஸ் வில் திங்க் ஓகே நமக்கு இந்த கேம்ல சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூகாசில் கேமை தான் அவங்க பார்ப்பாங்க. லைக் இது 2 தான் சாய்ஸ்னா அவங்க எந்த கேம்ல, நீங்க வுல்வ்ஸ் ஃபேன்ட்ட சொல்றீங்க இந்த 2 கேம்ல ஏதோ ஒரு கேம்ல உனக்கு 3 பாயிண்ட் கிடைக்க போறதுன்னா அவன் எந்த டீமை பார்த்து யோசிப்பான், எந்த கேம்ல கிடைக்கும்னு யோசிப்பான், நியூகாசில் கேம் தான். ஸோ தி எக்ஸ்பெக்டேஷன் தட் ஒரு வீக்கர் டீம் லைக் வுல்வ்ஸ் கோஸ் into a game like Newcastle or Liverpool completely different. Newcastle கேம்ல வந்து they will think okay நம்ம வந்து அட்டாக் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ ஈசாக் in return ஈசாக்குங்க he has more open space to work with. ஏன்னா Wolves already they are committing people. ஸோ அதனால வந்து இவங்க வந்து they can attack them back கொஞ்சம் ஒரு ஓப்பன் ஸ்பேஸோட. லிவர்பூலுக்கு அகேன்ஸ்டா என்ன யூஸ் பண்ணுங்க, 10 பேர் பின்னாடி வைப்போம் பாருங்க, வாட்டர் பாட்டிலுக்கே பொறுக்கல இல்ல 10 பேரை பின்னாடி வைப்போம், என்ன பண்றானுங்கன்னு பாத்துக்கலாம், கிடைச்சா பாயிண்ட், இல்லைன்னா எனிவே தோக்கிறதா தான் இருந்தது. இதுதான் மென்டாலிட்டி அவங்களுக்கு. ஸோ அது ஒன்று, அந்த ஸ்டைலிஸ்டிக்லி வெரி டிஃப்ரெண்ட். பட் நீங்கள் வேர்ட்ஸ் அதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க. இன்னொரு இது ஐ திங்க் வி ஹேவ் டு சே
ஸ்லாட்டும் வந்து இஸ் வாண்டட் டு சேஞ்ச் த வே வி பிளே. நம்ம வாங்கின பிளேயர்ஸும் சரி, நம்ம த வே வி ட்ரைட் டு பிளே இந்த சீசன் வந்து இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லாஸ்ட் சீசன். ஸோ லாஸ்ட் சீசன் வந்து இதை தான் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, விச் நான் வந்து ஐ வந்து கம்ப்ளீட்லி டிஸ்அக்ரி வித் தட். நான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, லாஸ்ட் சீசன் வந்து கிளாப்போட டீமு, அவர் ஆடின ஸ்டைல் லைட்டாக மாடிஃபை பண்ணியே இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேற இந்த சீசன் வந்து ஸ்லாட் வந்து he wants to bring in his own style, ஆனால் பாரு ஒர்க் ஆக மாட்டேங்கிறது பிரீமியர் லீக்ல, which is not true. ஸ்லாட் வந்து he brought in his own style. பிளேயர்ஸ் வேணா கிளாப் டைமில் வாங்கின பிளேயர்ஸாக இருக்கலாம், பட் தட் ஸ்டைல் வாஸ் ஸ்லாட்ஸ். வெரி வெரி விசிபிள் நம்மளுக்கு தெரிஞ்சதுங்க. பில்டப்ல இருந்து எல்லாமே it was so visible that he said although it's going to be similar to what he did, என்னோட ஸ்டைல் வேற, நான் வந்து இதான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப்ல இருந்து பிரஸ்ல இருந்து இட் வாஸ் வெரி வெரி எவிடென்ட் தட் he is doing something different. சொல்றான் சும்மா சொல்லுவான் அந்த பிளேயர்ஸ் வச்சிருந்தாங்க, ஏன் இவனுங்க தான் சொன்னானுங்க, அந்த பிளேயரும் இருந்தாங்க, கிளாப்பும் வெளியே போயிட்டாரு, இவனுங்க தான் சொன்னானுங்க, ஓ அப்ப முடிஞ்சு போச்சு அப்படின்னு. இப்போ அப்படியே பல்ட்டி அடிச்சு ஓ அந்த பிளேயர் இருந்தனால முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இல்ல அதுதான். ஸோ அதனால வந்து டாக்டிக்கலையும் we have to say we have made lot of changes and இப்போ at this point நீ சொன்ன மாதிரி 3 மாசம் into the season majority of it has not worked ன்னு சொல்லலாம் so far. And இது I think last episodeல நான் சொன்னேன், it feels like நம்ம வந்து we have bought all technically gifted players, அந்த ஒரு quick 1-2s அது இது. ஆனா league as a whole வந்து பாக்கி இருக்கிற 19 teams வந்து they seem to be moving towards அந்த long ball direct counter attacks அந்த மாதிரி. So it feels like வந்து we are going against the rest of the league அந்த விஷயத்துல. And இல்ல was this not evident? நம்ம கேள்வி கேட்டிருந்தோம்ல when we bought the flying fullbacks, அப்பவே we are going against the meta. ஆமா ஆமா எக்ஸாக்ட்லி. அப்பவே லீக் வந்து லீகுக்கு ஒரு பக்கம் போகுமா, நம்ம மட்டும் நம்ம பேசியிருந்தோம்ல எதுக்கு இவனுங்க இப்படி பண்றானுங்க, சம்பந்தம் இல்லாம எதுக்குடா நீங்க மட்டும் தனியா போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுலயும் லாஜிக் இருக்கு. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா லீக் ஃபுல்லா எல்லாரும் ஒரே மாதிரி ஆடிட்டு இருந்தாங்கன்னா maybe you try something different to see if it works. இப்போ நான் என்ன சொல்லுவேன், the kind of players we have bought is not the issue. கர்கேஸ் கூட ஓகே, கர்கேஸ் கூட இஸ் நாட் தி இஷ்யூ. நம்ம வந்து கர்கேஸ்னு ஸ்பெசிஃபிக்காக அவனை சொல்கிறேன், ஏன்னா நம்ம டிபேட் பண்ணியிருக்கோம் இந்த இதுலேயே லெஃப்ட் சென்டர் பேக் டைப், அது கேலிஃபியோரி டைப் பிளேயர் தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட இட்ஸ் த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆர் நாட் தி இஷ்யூ. நீங்கள் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, டாக்டிக்ஸ் வந்து தே ஆர் நாட் அப் டு த மார்க்கு. அண்ட் சொன்ன மாதிரி இன்ஜுரிஸ் யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது, இட்ஸ் ஜஸ்ட் லக், அவ்வளவுதான். அதான் நமக்கு லாஸ்ட் சீசன் நல்ல லக் இருந்தது, இந்த வருஷம் இல்ல, அவ்வளவுதான். கரெக்ட். இப்போ இந்த சீசனோடைய பல ஸ்டாட்ஸ் டக்குன்னு படிக்கிறேன், மூஞ்சில ரத்தம் வராம கேட்கணும், புரியல? இல்ல இருங்க ஸ்டாட்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோடு பண்ணலாமா? ஒரு சர்ப்ரைஸா நீங்க ஒரு 2 ஸ்டார்ட் படிங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எபிசோடு ஓபன் பண்றதுக்கு அது ப்ரீவியூ மாதிரி இருக்கட்டும். அடுத்த எபிசோடுக்கு பாக்குறவங்களுக்கு என்ன மாதிரி பயங்கரமான ஸ்டார்ட் 2 சூஸ் பண்ணி படிங்க பாப்போம். ஓகே, பயங்கரமான ஸ்டார்ட் வந்து 2 வேணுமா? ஆமா. இந்த வருஷம் வந்து 11 பிரீமியர் லீக் கேம்ஸ்ல we've had 57 கார்னர்ஸ். அதத்தான் நானும் அதெல்லாம் நினைச்சேன் எடுப்பீங்கன்னு. ஆனா we've scored 0 goals. 57 கார்னர்ஸ்ல we've scored 0 goals இது வரைக்கும். இன்னொரு பயங்கரமான ஸ்டாட் சொல்லட்டுமா? 20 பிரீமியர் லீக் டீம்ஸ்ல we've had the fewest forward passes. Fewest forward passes of all teams in the Premier League. வெறும் 163 forward pass தான் வந்து போட்டிருக்கோம். சோ மக்களே இது மாதிரி வந்து பல ஸ்டாட்ஸ் இருக்குது. இது வந்து இருங்க இது நீங்க இந்த ஃபார்வர்ட் பாஸ்னு சொன்னீங்க, நான் இந்த ஒரு இமேஜ் இப்போ ஷேர் பண்றேன் பாருங்க. இதுதான் லிவர்பூல்ஸ் பால் ப்ரோக்ரஷன் ஹஸ் ட்ராப்ட் திஸ் சீசன். அத்லெட்டிக்ல இருந்து எடுத்திருக்கேன். சப்பா இல்ல இது பாருங்க, நான் ஒரே ஒரு விஷயம் தான் ஹைலைட் பண்றேன். இங்க பாருங்க, இதுதான் நம்ம ரைட் பேக். என்ன ஆமா, இது வந்து நம்ம அந்த மிட்ஃபீல்டர் ஆர் ஃபார்வர்ட் இல்ல ரைட் சென்டர் மிட்ஃபீல்டர், ரைட் சென்டர் மிட். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த 4-2-3-1. ஸோ இது கிராவன்பெர்ச்சா இருந்திருப்பான், இது மெக்காலிஸ்டர் இருந்திருப்பான். ஃபியூ திங்ஸ் டு நோட். ரொட்டேட்டிங் மிட்ஃபீல்டுக்கு சொன்னேன். பொசிஷனல் இதுவே பாருங்க, ஒரு 2 மிட்ஃபீல்டரும் ஒரே லைன்ல இருக்கானுங்க ஆல்மோஸ்ட். கரெக்ட். வேறஸ் இங்க வந்து ஒருத்தன் ஆல்வேஸ் முன்னாடி இருக்கான். இது கிராவன்பெர்ச், இது மெக்காலிஸ்டர் நம்ம ஆக்சுவலி லாஸ்ட் சீசன். வேறஸ் இந்த வருஷம் வந்து 2 பேர் ரொட்டேட் பண்றதுனால ஆவரேஜ் பொசிஷனே ஒரே மாதிரி இருக்கு 2 பேரும். கரெக்ட். ஒன்னு. ஆனா ரெண்டாவது அண்ட் மோஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட், இதுதான் நம்ம ரைட் மிட்ஃபீல்டர் சோபோஸ்லை அண்ட் இது ட்ரெண்ட். நிறைய பாஸ் இருக்கா பாருங்க, என்ன வெட்ட வெளியா ஒண்ணுமே இல்ல. அதாவது ஃபார்வர்ட் பாசிங் வந்து நம்ம ரைட் பேக் டு அவர் ரைட் சைடட் மிட்ஃபீல்டர் மிஸ்டர் டொமினிக் சோபோஸ்லை இல்ல, அதாவது
இனிமே வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண முதல்ல ட்ரைனிங் கிரவுண்டுக்கு போய் ஸ்லாட்டிட்ட போய் டேய் பிராட்லி சோபோஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க ஒருத்தர் பிச்சில் யாருன்னே தெரியாத மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படிம்பாங்க. அநியாயத்துக்கு இருக்கு நீங்க காமிச்ச இமேஜ். பட் யா இந்த மாதிரி வந்து பல ஸ்டாட்ஸ் இருக்குது மக்களே. இது வரைக்கும் நம்ம வந்து போன சீசன்ல இருந்து இந்த சீசனுக்கு வந்து தொட்டிருக்கோம். இதுக்கு மேல வந்து அடுத்த எபிசோட்ல பல உண்மைகள் பல விஷயங்கள் இருக்கு. ஸோ மறக்காம வந்து ரெடியா இருங்க. அது வந்து ஏர்லி நெக்ஸ்ட் வீக் வரும். ஸோ இதுல வந்து நம்ம இது வரைக்கும் பேசினதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும், ஏன்னா சேஷாத்ரி அவருடைய ஃபுட்பால் நாலேஜ்ல பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நான் ஏதோ கொஞ்சம் விஷயத்துல கொஞ்சம் வாஃபல் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஒரு எபிசோடா கொடுத்துருக்கோம். இதுல உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சுதா இல்ல உங்களுக்கு வேற ஒப்பீனியன் இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. இப்போதைக்கு இந்த சீசன் டச் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேல ஒரு we touch the tip of the iceberg அந்த மாதிரி இருக்கு. பின்னாடி ஒரு மாமிச மலையே இருக்கு, எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அது பார்ட் 2ல வரும். ஸோ மறக்காம அதுக்கு வந்து வெயிட் பண்ணுங்க. அண்ட் சேதாதி சொன்ன மாதிரி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாருமே பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் எபிசோட சந்திப்போம். ஆமா, நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திப்போம். இங்கிலாந்து will win the world cup, கரெக்டா இல்லையா? England have conceded, I am stats person. England have conceded 0 goals in 7 games since Tuchel has been appointed in World Cup qualifiers. ஆமா ஆமா. Tuchel next instead of slot. Football is coming home. அதுதான் முடிச்சிட்டு he is coming to Liverpool. ஆமா.